10 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அம்மாட்ட சொல்லிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு. போகும்போது காலையில் சாப்பிடல, 4 மாடி படிக்கட்டு ஏறி போயிருக்கான், பேக்கில் ஃபுல்லாக வெயிட்டு பேக் சைடில். இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லப்பட்டாலும் அதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற அவனோட ஸ்டாமினா எங்கே போச்சு? ஏன் அப்படின்னா 10 வயசுக்குள்ளே தான் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாகவும் துருதுருன்னு இருக்கக்கூடிய ஏஜ். இந்த ஏஜில் நல்லது கெட்டது, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு எதையுமே குழந்தைங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மனசுக்குள்ளே போட்டுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக இருப்பாங்க. குழந்தைத்தனமான மனசு அப்படிங்கிறது இந்த 10க்குள்ளே தான். ஸோ இந்த பீரியடில் ஒரு குழந்தை இறக்குறான் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்குது. மற்றும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. மற்றும் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியில் பண்ண நிறைய உணவு வகைகள் நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடணுங்க. நம்ம சாப்பிட்டாவே நம்ம குழந்தைங்க அதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாளைக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கலாம்.